டான்சில்ஸ் என்பது அடிநா சுரப்பிகள் அல்லது தொண்டையின் பின்புறத்தில் அமைந்துள்ள மென்மையான திசுக்களாகும். உள்ளிழுக்கப்பட்ட அல்லது உட்கொள்ளப்பட்ட நோய் கிருமிகளை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முதல் நிலை பாதுகாப்பாக இந்த அடிநா சுரப்பிகள் செயல்படுகின்றன. எனினும் அதன் சக்திக்கு மீறிய நோய் கிருமிகளை எதிர்கொள்ளும் போது தொற்று ஏற்பட்டு டான்சிலைட்டிஸ் எனப்படும் அடிநா சுரப்பி அழற்சியும் உருவாகிறது. பொதுவாகவே 5 to 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களுக்கும் அடிநா சுரப்பி அழற்சி அதிகம் ஏற்படுவதாக தொழில் மற்றும் பாதுகாப்பு சுகாதார நிபுணர் டாக்டர் புவனேஸ்வரி சவாசுரி தெரிவித்தார். சளி தொற்றுகள், கிருமி தொற்றுகள், சுத்தமின்மை, பகிர்ந்து பயன்படுத்தும் பொருள்கள் உட்பட அடிக்கடி குளிர்பானம் அருந்துவதும் இந்த அழற்சிக்கான முதன்மை காரணங்கள் என்று குறிப்பிட்ட டாக்டர் புவனேஸ்வரி அதற்கான அறிகுறிகளையும் விவரித்தார். ஹை ஃபீவர் வரும். ஹை ஃபீவர் 38 to 40 degrees ஃபீவர் மாதிரி வரும். ஸோ நடுங்கும், குளிர காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். தொண்டை வலி, தலைவலி, உடம்பு வலி, வீக்னஸா இருக்கும், காது வலிக்கும், இரும்பல் சளி சில பேருக்கு இருக்கலாம். அதை அடுத்து சாப்பிட்றதுக்கு குறைவா இருக்கிற மாதிரி வயிறு வலி, சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் கூட நடக்கலாம். தொண்டை இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுனால வாய் துர்நாற்றம், தொண்டை வலி ஆஃப்கோர்ஸ். அப்புறம் நீங்க வாய் திறந்து பாத்தீங்கன்னா உங்க தொண்டை இடம் எல்லாம் அப்படியே ரேடா எங்கிரி லுக்கிங்கா இருக்கும். இந்த அழற்சி ஏற்படும் பட்சத்தில் அதற்கான சிகிச்சை முறை குறித்தும் அவர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல தண்ணி குடிங்க. ஒரு 2 to 3 liters தண்ணி குடிச்சே ஆகணும். நல்லா ஓய்வு எடுக்கணும். உடம்பு வலிக்கும், அதனால நல்லா ஓய்வு எடுங்க. காய்ச்சல், சளி, இரும்பல் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுக்கலாம். ஓவர் த கவுண்டர் பார்மசில காய்ச்சல் மருந்து, சளி மருந்து. ஆனா ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம எடுக்காதீங்க. ஏன்னா 90% ஆஃப் இந்த இன்ஃபெக்ஷன், டான்சில் இன்ஃபெக்ஷன் வைரஸ்னால வர்றது. ஸோ டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாம ஆன்டிபயோட்டிக் வேண்டாம். சிம்டம்ஸ் வேர்ஸா ஆயிடுச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் உடனே டாக்டர்ஸ்க்கு போய் பாத்துருங்க. எனவே கைகளை அடிக்கடி கழுவுதல், தனிப்பட்ட பொருள்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருத்தல், குளிர்பானங்களை தவிர்த்தல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவு வகைகளை அதிகம் உட்கொள்ளுதல் போன்றவை இதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்றும் அவர் கூறினார். நம் உடலில் ஏற்படும் பெரும்பாலான உடல் உபாதைகளுக்கு அடிநா சுரப்பி அழற்சி காரணமாக அமைவதால் அது ஏற்படாமல் பாதுகாப்பது மிக அவசியமான ஒன்று என்று டாக்டர் புவனேஸ்வரி வலியுறுத்தினார்.